அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு போண்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கை உரிச்சிட்டு அலசி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச மரவள்ளி கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். வெங்காயத்தை உரிச்சிட்டு அலசிக்கலாம். அலசின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். போண்டா நனைச்சி போடுறதுக்கு மாவு கரைச்சிக்கலாம். சோள மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். போண்டா நனைச்சி போடுற பதத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு போண்டா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.